வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அவன் தேவையில்ல, தந்தூர் அடுப்பு தேவையில்ல. வீட்டில் இருக்கிற தவாலேயே பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு மைதா மாவு, அது கூடவே உப்பு, சீனி, கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சின பாலை வெது வெதுன்ட்டு கலந்து சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் கலந்து பிசைஞ்சிட்டு உருண்டையை வச்சுட்டு 1 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா பஃபியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. நல்லா வளர்த்துக்கணும். ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போ மேலேயும் கீழேயும் இழுத்து விட்டு இந்த மாதிரி கையச்சு வச்சுட்டு மேலே எள்ளையும் மல்லிக்கீரையும் மேலே தூவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் தவாவை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம நானை போட்டால் நல்லா பஃபியாக உங்களுக்கு நல்லா கிளம்பும். அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு நம்ம உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு மேலே பட்டர் தடவிக்குங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான நான் ரெடி. இதோட ஃபுல் வீடியோ இதோட நான் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.